நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதாவது ஏற்கனவே தொடர்ந்து 3 கிளாஸில் எல்லாம் உட்காந்து டயர்டாக இருப்பீங்க. அங்கேயே சொன்னாங்க, நிறைய பேர் இத்தனை பேர் உஸ்தாமாலுக்கு நான் படிச்சிருக்கோம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க சொன்னாங்க. அப்போ நான் ஒரு யோசனை வந்துச்சு, என்னென்னா அலிநாயகம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு ஹர்ஃப் ஒரு சின்ன ஒரு இல்மை கற்றுக் கொடுத்தாலும் அவங்க எனக்கு உஸ்தாத் தான் அப்படின்ற ஒரு கவுலை சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய கவுலை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எழுதி இப்போ ஃபாசில் முல்லா பேசுனா ஃபாசில் உஸ்தாத் எழுதி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களும் நாளைக்கு இன்ஷால்லா பெரிய கொண்டு ஆலிமாக வரக்கூடியவங்க. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த உலகத்தில் சர்வ கோடி மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நாட்டில் மனிதர்கள் இடத்துல வெவ்வேறு நாடுகளாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்குள்ளேயே வெவ்வேறு மாநிலங்களாக, அந்த மாநிலங்களில் பல்வேறு பிரிவாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி அந்த பல்வேறுபட்ட சமுதாயத்தில் உதாரணத்துக்கு முஸ்லீம் சமுதாயம், இந்துத்துவ சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம். இப்போ இந்த காலத்தில் முஸ்லீம் சமுதாயம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல காலையில் ஃபஜர் கூட தருவாமல் நல்லா தூங்கி எழுந்து 11:30 மணிக்கு எழுந்துப்பான். 11:30 மணிக்கு எழுந்து ஜும்மா இருக்குன்ற கவலை கூட இல்லாமல் நாஸ்டாவை திண்டு முன்முறமாக இப்போ உட்காருவான். எங்கே? இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் நம்ம போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்கான், எத்தனை பேர் நம்ம ஸ்டோரியை பார்த்துருக்கான்னு பார்க்குறது அவனுக்கு அன்றைக்கி முக்கியமான வேலை. சரி, பார்த்து முடிச்சிட்டானே பார்த்தா அடுத்து தான் ஃப்ரெண்டு அனுப்பியிருப்பான் ஒரு ரீல்ஸு குரூப்பில். அதை போய் ஒரு ரீல் தொட்டால் போதும், லைன் பை லைனா நோட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். 1 மணி ஆயிரும். அல்லாஹ் ஜும்மா தொழுகை இப்போ கல்யாணத்துக்கு ஞாபகம் வரும். அவசரமாக ஜும்மா தொழுகைக்கு போயிட்டு அப்போ தான் இவன் ஒரு கூட இருப்பார். பரவாயில்ல, குத்பா பண்ணாலும் பரவாயில்லன்னு அதை கண்டுக்காமல் ஜமாத்தோடு நின்று 2 ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்து அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டு நல்ல மட்டன் பிரியாணியை சிக்கன் 65 அடித்து நவுத்திட்டு ஒரு ஸ்ப்ரைட்டை குடிச்சிட்டு தூங்குவான் பாருங்க. இதுதான் இந்த காலத்தில் இஸ்லாமிய சமுதாயமா? இதில் பெருமையாக சொல்லிப்பான், என்னன்னா நானும் சும்மா தொழுவை தவிர எந்த தொழிலும் தொழுவ மாட்டேன்ப்பா, நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. இதில் தலைவனுக்கு பெருமை வேற. ஆக அப்படிப்பட்ட சமுதாயங்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லி திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரசூல் விரும்பிய சமுதாயம் அதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு விஷயத்தை ஏவுகிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அது ஒரு ஹைரான விஷயமாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில், இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் போர் வீரர்கள் அவ்வளோவா கிடையாது இஸ்லாத்தில். அப்போ ரசூல் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ அதிக போர் வீரர்களை கூட சொல்லி அவங்க கேட்கல. அவங்க கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், சிறந்த வீரர்களான உமர் அல்லது அபு ஜஹல் இருவரில் ஏதேனும் ஒரு சிறந்த ஒரு போர் வீரர் இடத்தை கொடுத்து அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு முறை ஒரு சஹாபி பள்ளிவாசல் உட்காந்து கேட்பாங்க, யா அல்லாஹ், எனக்கு சுவனத்துல ஏதோ ஒரு மூலை இடத்தை கொடுத்துரு. யா அல்லாஹ், எனக்கு சுவனத்துல ஏதோ ஒரு நிலையில ஏதோ அந்த வாசலையா இருக்கக்கூடிய நிலையை கொடுத்து ரசூல் அல்லாஹ் இடத்த துவா கேட்டிருப்பாங்க ஒரு சஹாபி. அப்ப ரசூல் திருத்தி கொடுப்பாங்க, அல்லாஹ் நிச்சயம் இறக்க காடுகளா இருக்கான், நீ அவர்கிட்ட கேட்கும் போது ஹைரானதா கேளுங்க, சுவனத்திலே சிறந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நீ அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஒரு விஷயத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னாலும் அது ஹைர், ஒரு விஷயத்தை ஏவுகிறார்கள் என்று சொன்னாலும் அது ஹைர். ஆக அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த அந்த பட்டியலில் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய கூட்டம் அந்த ஹைர், அந்த சிறந்த சமுதாயம் எதுன்னு பார்த்தா அதனுடைய தன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? பாவங்கள் செய்யாத சமுதாயமாக இருக்கணும், நேர்வழி பெற்ற சமுதாயமாக இருக்கணும், இறைச்சமுடைய சமுதாயமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடிய சமுதாயமாக இருக்கணும், நாளை சுவனம் புகும் சமுதாயமாகவும் நாளை சூரத்தில் ரசூலுடைய இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட உம்மத்தினரை தான் அவர்கள் விரும்பினார்கள். ஆக இப்படிப்பட்ட தன்மைகளுடைய அடியான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் எந்த நிலையில் இருந்தால் அப்படி வாழ முடியும்? ஒரு முறை சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களை சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா?
வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் சிறந்தவர்கள் அல்ல. ஏன், என்னை கண்டு ஈமான் கொண்ட நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல. நாளை ஒரு கூட்டம் வரும், என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் என்னுடைய சொல்லையும் செயலையும் உயிருக்கும் உயிராக உயிருக்கும் மேலாக பின்பற்றுவார்கள் அல்லவா, அவர்கள் தான் சிறந்தவர்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த பட்டியலில் இப்போ ஜும்மா மட்டும் தொழுறான் தெரியுமா, அவெல்லாம் வரமாட்டான். வார்த்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும். சொல்லையும் சரி யார் பின்பற்றாரோ, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல பின்பற்றானோ அவன் தான் சிறந்தவன். அதே போல எத்தனை இந்த உலகத்துல ஒரு அடியானுக்கு என்னென்ன ஆசைப்படுறான், நரகத்தை பாதுகாப்பு, ரசூலுடைய முஹப்பத்து, அல்லாஹ்வுடைய முஹப்பத்து, நாளைக்கு சோழ போனோம், அத்தனை விஷயமும் ரசூலை நீ பின்பற்றணும் கிடைக்கும். ரசூலுடைய வாழ்க்கையை நீ பின்பற்றினா நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நபியே நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் ரசூலை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்ல முடியல, இன்னொன்னு சொல்றான், வயஹ்புகுமுல்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ் அந்த அடியாரை நேசிக்கின்றான், வயக்ஃபிர் லகும் துனூபகும், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பாக்கியம், எத்தனை பாவ காரியங்கள் செஞ்சுட்டு எத்தனை கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கூடிய நம்ம, அப்படிப்பட்ட அந்த பாவத்தெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வழி ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றுவது மூலியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம சிந்திச்சு பார்க்க வேணும். இந்த காலகட்டத்துல எத்தனையோ கேவலமானவனுங்க, இழிவானவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நேர்வழியை மறுக்கிறாங்க. என்னென்னமோ பேர் சொல்றாங்க, காதியானின்றாங்க, அந்த பேருன்றாங்க, இந்த பேருன்றாங்க, புதுசா ரசூல் விஷயன்றாங்க. அவனை போட்டோ காமிச்சாங்க, இந்த காதியானுடைய தலைவனோட போட்டோ மாதிரி இருக்கும், அவன் பார்க்க அவனுடைய காஸ்டியூம், அவனுடைய கெட்டப்பும். அப்படிப்பட்ட எப்படி ரசூலுல்லாஹ் தகுதியாக முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இந்த மூலையில் உட்காந்துருக்காரு அபூபக்கர். இவர் இன்னைக்கு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து ஏதோ ஒரு கேம்பஸ்ல படிச்சுட்டு இன்னைக்கு இங்க வந்து முஸ்லீமா உட்காந்துருக்காரு, ஏதோ அங்க ரியாஸ் உட்காந்துருக்காரு. இவர் எங்கேயோ ஊர்ல வந்து எங்கேயோ படிச்சுட்டு இங்க வந்து அமர்ந்திருக்காருன்னா எதுக்காக? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக. அப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க, காரணம் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஃபைன் கைரல் ஹதீஸ், பேச்சிலே சிறந்தது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொல், வஹைரல் ஹுதா ஹுதாய முஹம்மது, மேலும் நேர்வழியிலே சிறந்தது ரசூலுடைய நேர்வழி, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நேர்வழி. ஆக நாம் ஒரு வாழ்க்கையை பின்பற்றினோம் என்று சொன்னாலே போதும், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு இணங்கிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அவருடைய சொல்லை நாம் பின்பற்றி நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னாலே போதும், அது குர்ஆனுக்கு நாம் பின்பற்றி வழிபடக்கூடிய சமானம். இந்த ஹதீஸில் அறிவிக்கிறார்கள், கலாமி லா யன்துகு கலாமுல்லாஹ், என்னுடைய சொல் என்பது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக அமையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்ம அவங்க சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலியமாகவே அவங்களுடைய அல்லாஹ்வுடைய முஹப்பத்து, ரசூலுடைய முஹப்பத்து, இன்னும் நாளைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தரான். இன்னொரு ஹதீஸ்ல வரும், ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, மன் அஹப்ப சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை நேசிக்கின்றார்களோ, ஃபகத் அஹப்பனி, திட்டவட்டமாக அவர் என்னை நேசிக்கின்றார். ஒமன் அஹப்பனி, மேலும் யார் என்ன நேசிக்கிறார் தெரியுமா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா, நல்ல கவனிங்க. ஒமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கிறார்களோ, வகான மஅய ஃபில் ஜன்னah, நாளை சூரத்தில் என்னுடன் அந்த அடியார் இருப்பார். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நேசிக்கக்கூடியவர். திட்டமாக அவங்கள நேசிச்சு மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுமையில சுவனம் போகக்கூடிய நபர்களாக இருப்பார். சுன்னத்தை நேசிக்கணும் என்னது? ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் உட்காந்து தண்ணி குடிக்கிறது, ரைட் ஹேண்ட்ல தண்ணி குடிக்கிறது, போகும்போது 4 பேர்கிட்ட நல்லதனமா பேசுறது, சலாம் சொல்றது, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் பின்பற்றணும். அதுதான் சிறந்த வாழ்க்கை, அதுதான் நேர்வழி பெற்ற வாழ்க்கை, அதுதான் நாளைக்கு நமக்கு சுவனம் போகக்கூடிய வாழ்க்கை. நம்ம ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா எவ்வளோ சிறப்பு சொல்றான் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரஹ்மத்துல் ஆலமீன் சிறப்பு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவ்வளோ நட்பு, அவ்வளோ பெரிய பாக்கியமா அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை சொல்றான்னா, அப்படிப்பட்ட ரசூலுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எப்படி கட்டமைச்சிருப்பான்? முதல்ல படைப்பான், முதல்ல நூறு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான்றாங்கல்ல. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எப்படி
வாழணும்னு நினைச்சிட்டு இருப்பான். ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி செதுக்கி வச்சிருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைச்சார்களோ அப்படிப்பட்ட வாழ்வை தான் என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தினர்கள் வாழ வேண்டும் நினைச்சாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் நியத்து வைப்போம். எந்த ஒரு சுன்னத்தா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச சுன்னத், இதுவரைக்கும் பிறகு தெரியாத சுன்னத்தை தேடி கண்டுபிடிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரசூலுடைய வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து நாளைக்கு சுவனம் புகுந்து ரசூலுடைய இருந்து பாவக்கால் கண்டு பாதுகாப்பட்ட நபர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை ஆக்குவானாக. இறுதி மூச்சில் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.